அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராய் வந்து ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். Oneplus Nord CE2 Lite இதுவும் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். சாம்சங் A73 இதோட கேமரா ஃபீச்சர்ஸ் ரிவீல் இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 799ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. இப்போ மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னைக்கு டெக் நியூஸ் ஸ்பான்சர் விக்டர் ஆப்ஷன். இது ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். கிட்டத்தட்ட 10,000 யூசர்ஸ்க்கு மேலே ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணலாம். ப்ளே ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது, அங்கேருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து மற்ற ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி இதுலேயும் உங்களுக்கு வந்து டெமோ அக்கௌண்ட் இருக்குது. 10,000 ரூபாய் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ரியல் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மினிமம் அமௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இதில் டெபாசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா யூபிஐ வேலட், பேடிஎம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அது வழியாக நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஒன்ஸ் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சிஸ் குளோபலாக என்ன அவைலபிளாக இருக்கோ எல்லா கிரிப்டோ கரன்சிஸ்லையும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பிட்காயினில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். கிராஃப் அனாலிசிஸ் உங்களுக்கு தெரியும். பை ஆர் செல் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பை அப்படின்னா க்ரீன், செல் அப்படின்னா ரெட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதில் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் அது ஆட் ஆகும். ஃபார்ம் ஃபில் பண்ணி எப்போ வேணுமோ உங்களுடைய பேங்க்குக்கு நீங்கள் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட்னா விக்டர் ஆப்ஷன் ட்ரேடிங்கும் வந்து அவைலபிளாக இருக்குது. அது வழியாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் ஒரு வேளை ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா iOS, Android ரெண்டு யூசர்ஸ்க்குமே வந்து ஸ்னாப்சாட்டில் ஒரு புது ஃபீச்சர் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேரிங் தான். பொதுவாக வந்து ஸ்னாப்சாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து நீங்கள் லிங்க் மாதிரி தான் ஷேர் பண்ணுற மாதிரி இவ்வளோ நாள் இருந்தது. ஆனால் இனிமேல் நீங்கள் வீடியோ தம்ப்நெயிலே வந்து டைரெக்டாக ஷேர் பண்ணுற மாதிரி யூடியூப் ஸ்டிக்கர் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, iOS எல்லா யூசர்ஸ்க்கும் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணுவீங்கன்னா இனிமேல் நீங்கள் டைரெக்டாக தம்ப்நெயிலோட வீடியோ ஷேர் பண்ணலாம் யூடியூப் ஆப்லேருந்து. நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்து தேங்க்ஸ் ஆப் யூஸ் பண்ணுவீங்கன்னா கோல்டில் ஈஸியாக இனிமேல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வழியாக பேங்கிங் செக்ஷனில் வந்து ஈஸியாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கோல்டு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இந்த ஃபீச்சர் இருந்தாலுமே இப்போ சேஃப் கோல்டு இவங்களோட கொலாப் பண்ணி வந்து ஸ்டாண்டர்ட்ஸை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கோல்டுமே 24 கேரட் கோல்டு. எவ்வளோ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அகைன் இங்கே நீங்கள் சேலும் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் பை கோல்டு ஆப்ஷன் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணலாம். ₹1 நீங்கள் கோல்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வழியாகவே நீங்கள் பண்ண முடியும். இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் எல்லாருக்குமே ட்ராய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆர்டர் இல்லைனா புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ட்ராய் அனௌன்ஸ் பண்ணது தான். எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் இந்தியாவில் மந்த்லி ரீசார்ஜ் பிளான், அதாவது 30 டே ரீசார்ஜ் பிளான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து போன வாரம் தான் ஜியோ வந்து ஃபாலோ பண்ணி அவங்களும் 30 டே ரீசார்ஜ் பிளான் கொண்டு வந்திருந்தாங்க. பட் இப்போ கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதம் 30 டே இருக்கும், அப்புறம் 31 நாள் இருக்கும், பிப்ரவரி மாதம்னா 28 நாள் இருக்கும். ஸோ எப்படி மந்த்லி ரீசார்ஜ் இவங்க பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏர்டெல், வோடஃபோன்லாம் கிளாரிஃபிகேஷன் கேட்டதுக்கு ட்ராய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புது ரூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டரும் இந்த மந்த்லி ரீசார்ஜ் பிளான் வந்து ஆட்டோமேட்டிக் ரெனியூவல், அதாவது இந்த மாதம் 5ஆம் தேதி பண்ணால் அடுத்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக 5ஆம் தேதி தான். அது 30 நாளாக இருந்தாலும் சரி, 31 நாளாக இருந்தாலும் சரி. அதே மந்த் எண்ட் இவங்க பண்ணுறாங்க, அதாவது 28 பிப்ரவரி பண்ணுறாங்கன்னா அடுத்த மாதம் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் டேட் ஆஃப் த மந்த் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மந்த்லி ரீசார்ஜ் பிளான் ஆட்டோமேட்டிக் ரெனியூவலோட வந்து எல்லாருமே கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கூகுளுடைய பிக்சல் 6a இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பாக்ஸ் இமேஜஸ் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளுடைய ஐஓ ஈவெண்ட், அதாவது மேலே இருக்கலாம் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு தெரியுது. இப்போ பாக்ஸ் இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக்சல் 5a மாதிரி இல்லாமல் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்களே 6 ப்ரோ அந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் வரப்போது. பேக் பேனலில் ஒரு கேமரா ஸ்ட்ரிப்போட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகும். பட் இங்கே குவாலிட்டி, அதாவது பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இல்லாமல் இவங்க பிளாஸ்டிக் பேக் பேனல் கொடுக்கலாம். ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச் லைட்டர் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன டீக்ரேடேஷனோட வந்து கூகுளுடைய பிக்சல் 6a இவங்க லான்ச்
லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. சாம்சங் உடைய A சீரிஸ்ல A73 ஆல்ரெடி இந்தியால லான்ச் ஆயிடுச்சு. பட் பிரைசஸ், ப்ரீ புக்கிங், எப்போ ஃபர்ஸ்ட் சேல் எதுவுமே இவங்க ரிவீல் பண்ணல. இதோட கேமரா ஃபீச்சர்ஸ் இப்போ ரிவீலாக இருக்குது. கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S சீரிஸ் மாதிரி இவங்க கொடுத்துருக்கதா தெரியுது. S சீரிஸ் மாதிரி வந்து இவங்க சில ஃபீச்சர் அதாவது ரீமாஸ்டரிங், ஆப்ஜெக்ட் இரேசர் இதெல்லாம் இதில் அவைலபிளாக இருக்கிறதோ அதே மாதிரி A53ல இருக்க மாதிரி IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டோட வருது. கூடவே 108 மெகா பிக்சல் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ சாம்சங் உடைய A73 ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸோட தான் இவங்க கொண்டு வர மாதிரி தெரியுது. அதோட சாம்சங் உடைய M சீரீஸில் சாம்சங் M33 இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போது. அமேசானில் ஆல்ரெடி லேண்டிங் பேஜ் ஃபீச்சர்ஸ் நிறைய ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மான்ஸ்டர் பேட்டரி 6000 mAh கொடுக்குறாங்க. எக்ஸினோஸ் உடைய 1280 அதாவது A53 என்ன சிப்செட்டோ அதே சிப்செட்டில் தான் வரப்போகுது. ஸோ பார்க்கலாம் எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட என்ன ப்ரைஸிங்கில் இந்தியாவில் கொண்டு வராங்கன்னு. OnePlus உடைய நாட் சீரிஸ் கீழே அடுத்ததாக நாட் CE2 லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இதுவும் ஸ்னாப்ட்ராகன் 695ல உங்க லான்ச் பண்ணலாம். பிஸ் சர்டிஃபிகேஷனில் மாடல் நம்பரோட இங்கே லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ லான்ச் ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் இருக்கும். அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன் 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சலோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ OnePlus உடைய நாட் சீரீஸில் அடுத்த லான்ச் இந்தியாவில் நாட் CE2 லைட்டாக இருக்கும். அதோட ஸ்னாப்ட்ராகன் 695ல இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. இந்த வாட்டி மோட்டரோலா தரப்புல இந்த மோட்டரோலா உடைய G82 இந்த பேரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 695ல மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வரலாம் அப்படின்னு தெரியுது. அண்டர் 20Kல இவங்க அமலட் பேனலோட லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்கு. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 695 காம்படிஷனில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் மோட்டரோலா தரப்புலேருந்து. அடுத்ததாக பேடிஎம் குவார்ட்டர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஸ்னாப் சாட்டில் வந்திருக்க புது ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #டெக்னிக்கல் சென்னை இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. பின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் குவார்ட்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் போபால். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சூர்யா. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.